வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் யூஜி டிஆர்பி ஃபிசிக்ஸ் டாபிக் வைஸ் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் யூனிட் 2 தெர்மல் ஃபிசிக்ஸில் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது டெஸ்ட் நம்பர் 17. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which of the following is a statement of the second law of thermodynamics? Heat cannot spontaneously flow from a colder body to a hotter body. இரண்டாம் வெப்பவியல் விதி எதுன்னு கேட்டிருக்காங்க. குளிர்ந்த உடலிலிருந்து சூடான உடலுக்கு வெப்பம் தனிச்சையாக செல்ல முடியாது. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். According to the second law of thermodynamics, the entropy of an isolated system always increases or remains constant. இரண்டாம் விதியின்படி தனிமையான அமைப்பின் என்ட்ரோபி எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா எப்போதும் அதிகரிக்கும் அல்லது நிலைத்திருக்கும். தேர்ட் ஒன் பார்க்கலாம். Which device operation is limited by the second law of thermodynamics? ஆன்சர் பார்த்தோம்னா ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஸ்டீம் என்ஜின். ஸோ அப்போ போத் ஏ அண்ட் சி இஸ் த ரைட் ஆன்சராக வரும். ஃபோர்த் ஒன் போகலாம். The concept of entropy is related to disorder or randomness. ஸோ என்ட்ரோபின்னா என்ன? என்ட்ரோபி பார்த்தோம்னா ஒரு சீரற்ற தன்மையை தான் குறிக்குது, ஒரு ஆர்டராக இருக்காது. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆர்டராக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ஃபிஃப்த் ஒன். A heat engine can never be 100% efficient because some heat is always lost to the surroundings. ஆப்ஷன் ஏ. வெப்ப இயந்திரம் எப்போதும் 100% திறனுள்ளதாக இருக்க முடியாது. ஏன்? ஏன்னா சில வெப்பம் சுற்றுப்புறத்திற்கு இழப்பாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். According to Carnot's theorem, the efficiency of a reversible heat engine depends on the temperature of the heat reservoirs. கார்னோட் விதிப்படி மாற்றக்கூடிய வெப்ப இயந்திரத்தின் திறன் சார்பாக இருக்கும். எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா வெப்ப சேமிப்புகளின் வெப்பநிலைகள் பொறுத்து இருக்கும். நெக்ஸ்ட் செவன்த் ஒன் பார்க்கலாம். Which of the following statement is true according to Carnot's theorem? Option A தான் right hand answer. No heat engine can be more efficient than a Carnot engine operating between the same two temperatures. So option A தான் right hand answer. கார்னாட் விதிப்படி கீழ்காணும் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஒரே வெப்பநிலைக்குள் இயங்கும் கார்னாட் இயந்திரத்தை விட மற்ற எந்த இயந்திரமும் அதிக திறன் பெற முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். எய்த் ஒன் பார்க்கலாம். The maximum efficiency of a heat engine depends on temperature of hot and cold reservoirs. வெப்ப இயந்திரத்தின் அதிகபட்ச திறன் எதன் சார்பாக இருக்கும்? சூடான மற்றும் குளிர்ந்த சேமிப்புகளின் வெப்பநிலைகளை பொறுத்து இருக்கும். அடுத்தது ninth one question பார்க்கலாம். A Carnot engine operates between 600 Kelvin and 300 Kelvin. Its efficiencies கேட்டிருக்காங்க. ஸோ கார்னாட் என்ஜினோட அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் டிசி பை டிஹெச்னு இருக்கும். ஸோ இங்கே டின்னு இருக்கு இல்லையா, அது டெம்பரேச்சர், சின்னா கோல்டுக்கு உண்டான டெம்பரேச்சர். ஸோ இதுதான் டிசி, இதுதான் டிஹெச். அப்படி பார்க்கும்போது which is equal to 1 minus 300 by 600 இருக்கும். இதை டிவைட் பண்ணோன்னா 1 by 2 கிடைக்கும். அப்போ 1 minus 1 by 2 மைனஸ் பண்ணோன்னா 1 by 2 கிடைக்கும். ஸோ 1 by 2ன்றது என்னது 0.5. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் ரைட்டான ஆன்சர். லாஸ்ட் 10th ஒன் பார்க்கலாம். Which of the following is true for all reversible engine according to Carnot's theorem? So right answer பார்த்தோம்னா option B. Their efficiency depends only on the temperature of the reservoirs.
ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ்க்கான பெய்டு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்ச் 1லேருந்து இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரெண்டுமே வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரில் வாட்ஸ்அப்போ இல்லைன்னா கால் பண்ணியோ டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.